புயல் தாண்டிய விடியல் புதுவானில் விடியல் பூபாலமேவா தமிழேவா தரணியான தமிழேவா விழுந்தோம் உன்னம் நாம் எழுந்தோம் எப்போதும் பிரிந்தோம் உன்னம் நாம் இணைந்தோம் எப்போதும் தமிழரின் அடையாளமா சுனாமியையும் எதிர்த்து உயர்ந்திருக்கிற இந்த வள்ளுவர் சிலை தான் நம்முடைய அடையாளத்துடைய பண்பாட்டு குறியீடு. திருக்குறளையும் திருவள்ளுவரையும் சொல்லிலும் செயலிலும் நெஞ்சிலும் தூக்கி சுமந்த இயக்கம் திராவிட இயக்கம். சமத்துவத்தை சொல்றதால தந்தை பெரியார் சொன்னார், நம் மதம் குரல் மதம், நம் நெறி குரல் நெறின்னு சொன்னார். நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் திருக்குறள் தலைவராகவே வாழ்ந்தார், வலம் வந்தார். திருவள்ளுவர் வெறும் சிலை அல்ல, திருக்குறள் வெறும் நூல் அல்ல, நம்ம வாழ்க்கைக்கான வாழும் கிடையமும். அது நம்மை காக்கும், நம்மை அழிக்க வரக்கூடிய தீமைகளை தடுக்கும், காவி சாயம் பூச நினைக்கிற தீய எண்ணங்களையும் விரட்டி அடிக்கும். நாம் செய்ய வேண்டியது பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, அரசு அலுவலகங்கள்ல திருக்குறளை இன்னும் அதிகமாக இடம்பெற செய்யணும். இது அரசுக்கான உத்தரவு மட்டுமல்ல, தனியார் நிறுவனங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வள்ளுவம் வாழ்வியல் நெறியாக மாறட்டும், சமுதாயம் குரல் சமுதாயமாக மலரட்டும். வாழ்க கலைஞரின் புகழ், வாழ்க குரலின் புகழ்.